ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் ஆதிஷ். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024 நம்ம சிஎஸ்கேனால குவாலிஃபை ஆக முடியுமா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ சிஎஸ்கேவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வரையும் 8 மேட்சஸ் வந்து ஆடி இருக்காங்க. இந்த 8 மேட்சஸில் 4 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க, 4 மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 5th பொசிஷனில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் வந்து ஜெயிச்சாங்க. அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் லாஸ்ட் இயருக்கும் இதே மாதிரியான ஒரு சினாரியோ தான் பிளே ஆஃப்குள்ள வந்து இருந்தது. யார் வந்து டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருப்பாங்க, யார் வந்து குவாலிஃபை ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 டீமுமே வந்து ஒரே பாயிண்டோட வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்பயுமே வந்து சினாரியோ வந்து இருக்கு. இப்போ ஒரு 3 டீம் வந்து டாப் 3ல வந்து இருக்கும் அப்படின்னா அதில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து இருக்கும், கேகேஆர் இருக்கும், அண்ட் நம்மளோட ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை தாண்டி அந்த லாஸ்ட் ஒரு பிளேஸ் வந்து யாருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அங்கே தான் வந்து சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் அந்த டாப் 2 இல்லை அப்படின்னாலும் அந்த 3rd பிளேஸில் வந்து சிஎஸ்கே வந்து இருந்துருவாங்க. அந்த 4க்கு வந்து கண்டிப்பாக வந்து புஷ் பண்ண மாட்டாங்க. டாப் 2லேயே வந்து அந்த செகண்ட் பிளேஸில் வந்து மோஸ்ட்டாக வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் கேகேஆரும் நிறைய மேட்சஸ் ஆட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஆர்ஹெச்சும் வந்து ஆட வேண்டியது இருக்குது. எஸ்ஆர்ஹெச் அண்ட் கேகேஆர் பயங்கரமான ஃபார்மில் வந்து இருக்காங்க. ஸோ சிஎஸ்கேக்கு இதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர்ஹெச்சோடையும் ஒரு மேட்ச் வந்து இருக்குது, ராஜஸ்தான் ராயல்ஸோடையும் ஒரு மேட்ச் வந்து இருக்குது. எஸ்ஆர்ஹெச் டீம் பயங்கர ஸ்ட்ராங்கு. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் டேபிள் டாப்பில் வந்துருக்காங்க. என்னன்னா நீங்கள் டாப்பில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. பட் சிஎஸ்கேக்கு இன்னும் 2 மேட்சஸ் வந்து பவர்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ அந்த மேட்சஸ்லேயும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் இருக்க 6 மேட்சஸில் சிஎஸ்கே 4 மேட்ச் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து பிளே ஆஃப்குள்ளே வந்து வந்துடலாம். நிறைய பேர் இன்னுமே வந்து சிஎஸ்கே குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 50% சான்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் வந்து சிஎஸ்கே வந்து கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா சிஎஸ்கே கம்பேக்குக்கு பேர் போனவங்க. அண்ட் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.